நான் உங்கள் காஸ்ட் அக்கௌண்ட் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். சிஎம்ஏ இன்டர்மீடியட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன செய்தி. சிஎம்ஏ எழுதும் பொழுது 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா, அந்த 3 மணி நேரத்தில் உங்களுடைய எக்ஸாம் என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்டெரக்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, டைரக்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ், காஸ்ட், ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த 3 மணி நேரத்தில் 100 கொஷின் எழுதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. மேக்சிமம் 1 வேர்டு உங்களுக்கு மைனஸ் மார்க்கு கிடையாது. அப்படின்றதுனால 1/2 ஹவருக்குள்ளார 30 மார்க்கு அல்லது 25 மார்க் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 25 மார்க் எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 75 மார்க்ஸுக்கு 2.5 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 15-16 மார்க்குக்கு 1/2 ஹவர் போடுங்க. அப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 × 2.5 மணி நேரம், அப்போ 30 நிமிஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு தான் விதி. ஸோ அப்போ 15 மார்க் கீழே நீங்கள் 1/2 ஹவரில் முடிக்கணும். ஸோ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ், அதாவது 25 மார்க்கை ஃபஸ்ட்டு 1/2 ஹவரில் நீங்கள் முடிக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்ச கொஷினை 100 மார்க்கும் மிக அதிகமாக ட்ரை பண்ண முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் மார்க் அல்லது எக்ஸாம்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம், ஃபெயிலாக வாய்ப்புகள் இல்லை. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு குழப்பம் படுத்திக்கூட தெரிஞ்ச பாடங்களை அதிகமாக ரிப்பீட் பண்ணி பாருங்க. ரிப்பீட் த ஆல்ரெடி போட்ட சம்பந்தங்களுக்குள்ள இன்னொரு இதை கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ ரிப்பீட் த செஷன்ஸ் கிளியர்லி. ஸோ அகைன் அண்ட் அகைன், டூ இட் அகைன் அண்ட் அகைன் வாட் யூ ஹேவ் டன் ஆல்ரெடி. கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு அதிகம். தேங்க்யூ.